அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. இன்றைக்கு குழந்தை வளர்ப்பில் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்க, எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களோட இஷ்டத்துக்கு தான் செய்கிறாங்கன்னு சொல்லி பெற்றோர்கள் மிகவும் கவலைப்படுறாங்க. எப்போனா அந்த குழந்தை மகனோ மகளோ பெரிய வளர்ந்து வந்ததுக்கப்புறம் 30 வயது ஆனதுக்கப்புறம் எந்த செயலிலும் ஈடுபடுவதில்லை. திருமணம் வேண்டாம், பொருளாதாரம் வேண்டாம், வேலைக்கு செல்ல விருப்பம் இல்லை, எதிலும் ஆர்வமில்லை என்று தன்னைத்தானே வருத்தப்படுத்தி வேதனைப்படுத்தி கொள்ளும் பொழுது பெற்றோர்கள் இரத்த கண்ணீர் வெடிக்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, பெற்றோர்கள் இன்னி வரக்கூடிய ஜென்ரேஷன்ல குழந்தைகளை வளர்ப்பது எப்படி அப்படிங்கிறத தெரியாம தனக்கு எப்படி வளர்த்தி வந்தார்களோ அதே மாதிரி தன் குழந்தைகளுக்கும் இந்த டிஜிட்டல் உலகத்துல, ஏஐ உலகத்துல தன் குழந்தைகளுக்கு கொடுத்து வளர்த்தணும் அப்படிங்கறக்காக தான் சம்பாதித்த பணத்தை எல்லாமே அந்த குழந்தை எந்த விதத்திலும் கஷ்டப்படக்கூடாது என்று அதீத அக்கறையில் செயல்படும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு 15 வயது வருவதற்குள்ளேயே அந்த குழந்தைக்கான தேவைகள் அனைத்தும் பூர்த்தி அடைந்து விடுகிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைக்கு புதுசாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த புது தேடல் தான் அடுத்தடுத்த கட்டங்களை சென்று வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது உங்களுடைய செல்ல குழந்தையின் வளர்ப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இப்போ இவர்களை எப்படி முறைப்படுத்துவது, என்ன சொல்வது, எப்படி வளர்த்துவது, என்ன செய்வது அப்படின்னு பார்த்தோம்னா, பெற்றோர்கள் தான் இதற்கு முழு கவனமும் அக்கறையும் எடுக்க வேண்டும். ஏன்னா பெற்றோர்களிடத்தில் தான் அதிக பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைகள் இன்னைக்கு தான் உலகத்தை பார்க்குறாங்க. அந்த குழந்தைகள் புது செயல்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்பாடில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த குழந்தைக்கு 15 வயசு இருக்கலாம், உங்களுக்கு 40 வயசு இருக்கலாம், 35 வயசு இருக்கலாம். அப்போ பெற்றோர்களுக்கு 35 வயதோட அனுபவம் என்ன, அந்த குழந்தை புதுசாக பார்க்கக்கூடிய அனுபவம் என்ன, தனக்கு கிடைக்காது தன் குழந்தைகளுக்கு கிடைக்கணும்னு அதீத அக்கறையோட செயல்படுறது தான் இத்தனைக்கும் காரணமாக அமைஞ்சிருது. அப்போ குழந்தைகள் கேட்கறது வாங்கி கொடுக்க கூடாதா, தான் கஷ்டப்பட்டு தான் வாழணுமா, இந்த உலகத்தில் எல்லாரும் எல்லா குழந்தைகளையும் அப்படித்தானே வளர்த்துறாங்க அப்படின்னா பொதுப்படியாக போகிறது மட்டும்தான் நம்மளுக்கு பழக்கப்படுத்தி இருக்குது. ஏன்னா நம்ம டிஎன்ஏலேயே அதுதான் பதிவாயிருக்கு. பொதுவாக கூட்டத்தோட கும்பலாக போகிறதுக்கு தான் விருப்பப்படுவோம், தனிமையில் போகிறதுக்கு விருப்பப்பட மாட்டோம், தனியாக செய்யறதுக்கு பிடிக்காது, தனியாக செய்யறதுக்கு முடியாது, தனியாக செய்யறதுக்கு பயம். இத்தனை பிரச்சனைகள் நம்மளுக்குள்ளேயே இருக்கிறப்ப அந்த குழந்தைகள் எப்படி செய்யும்? அப்போ நீங்கள் எல்லாமே கொடுத்து வளர்த்திட்டு ஒரு ஸ்டேஜில் அந்த குழந்தையை தனியாக செய்ய மாட்டாங்க. அப்போ அவங்களால அது எப்படி முடியும்? அப்போ அங்கே பிரச்சனை வரும், கிரியேட் ஆகும், ப்ராப்ளமாக மாறும், அந்த குழந்தை செயல் எழுந்துருது. அப்போ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் அந்த குழந்தைகள் மாறுபட்டு வேறுபட்டு வளர்ந்து வர்றாங்க. பெரும்பாலும் பெற்றோர்கள் எதில் கம்பேர் பண்ணுறாங்க? தன் குழந்தையை படிப்பு அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுறாங்க. அந்த படிப்புங்கிறது மற்ற குழந்தை வாங்குது, நீ ஏன் வாங்கலைன்னு சொல்லி ஒரு அக்கறைங்கிற பேரில் கண்டிக்கிறாங்க, தண்டிக்கிறாங்க. இது நியாயமா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கண்டிக்கிறதும் தண்டிக்கிறதும் எப்படின்னு தெரியாமல் தனக்கு தெரிஞ்ச அடிப்படையில் இவங்க செயல்படுறது அந்த குழந்தைக்கு படிப்புங்கிறது எவ்வளவு உள்ளே போயிருக்குது, எவ்வளவு படிக்க முடிஞ்சிருக்கு, கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாமல் அந்த குழந்தையை கண்டிக்கிறேங்கிற பேர்லையும் தண்டனைகள் கொடுப்பதும், அடிப்பதும், திட்டுவதும், மிரட்டுவதும் அந்த குழந்தைக்கு தாங்கும் திறன் இல்லாமல் போயிடுது. அப்போது யார் பேரண்ட், அதாவது ஒரு 2 பேரண்ட்னா அம்மா அப்பா, இதில் யார் கண்டிக்கிறாங்களோ அவங்கள அந்த குழந்தைக்கு பிடிக்காது. ஃபஸ்ட்டு செயல்பாடு இதுதான் படிப்பில் பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆகுது. ஒரு குழந்தைக்கு படிப்பில் என்னைக்கு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதோ, அதாவது அது ஸ்கூலுக்கு இன்ட்ரெஸ்டாக போவாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலமில் எல்லாம் ஆர்வமாக இருப்பாங்க, ஆனால் படித்து எழுதுறதுல பிரச்சனை வரும். ஒன்றும் படிக்க பிடிக்காது, இல்லைன்னா படிக்க புத்தகமே எடுக்க மாட்டாங்க, எழுதவே பிடிக்காது. இப்படி பல செயல்பாடுகள் அவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்கள தண்டனைங்கிற பேர்ல கண்டிக்கிறதும், பொருட்களை வாங்கி கொடுக்காம இருக்கிறதும், உணவு கொடுக்காம இருக்கிறதும், அடிக்கிறதும், கண்டிஷனாக ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, இப்படி எல்லாம் செயல்படுறது தீர்வு அல்ல. அப்போ அந்த குழந்தை மற்றதில் ஃபஸ்ட்டாக இருக்குல்ல, ஒரு டான்ஸாக இருக்கலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், ட்ராயிங்காக இருக்கலாம், ஒரு காம்படிஷனாக இருக்கலாம், இதிலெல்லாம் நம்பர் 1 வரக்கூடிய குழந்தை ஏன் இதில் வர முடியலன்னா, இதுதான் லேர்னிங் ப்ராப்ளம்னு சொல்கிறோம். படிப்பில் ஒரு குழந்தைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வாழ்க்கையில் சிக்கல் வரும், எந்த சூழலையும் சமாளிக்க தெரியாது. இது எந்த ஸ்டேஜில் பெற்றோர்கள்
புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குழந்தைகள் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் வர்றதுக்குள்ளேயே பெற்றோர்கள் இதை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் பெரும்பாலும் பெற்றோர்கள் சொல்லுவது, என் குழந்தை அப்படி இல்லை, நார்மலாக இருக்குது, இதெல்லாம் அவசியம் இல்லை, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டதோட விளைவுதான் இன்றைக்கு 30 வயதில் பெற்றோர்கள் அந்த மகனோ மகளோ சொல்வதை கேட்டுக்கொண்டு ஒரு அடிமைத்தனமாகவோ இல்லை அந்த குழந்தைக்கு எதுவும் செய்ய முடியாமல் குடும்பத்தில் விட்டு அந்த குழந்தை சமூகத்தில் இணைய முடியாமல் குடும்ப நபர்கள் கூட இணைய முடியாமல் தவித்து கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு தன்னைத்தானே வேதனைப்படுத்தி கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து பெற்றோர்கள் ஐயோ தவறு செய்து விட்டேனே என்று புலம்புகின்றார்கள். அப்போது சிறு வயதில் இருக்கும் பொழுது என்னதான் ஒரு அவேர்னஸ் இருந்தாலும் அவர்களுக்கு அதை எடுத்து பார்க்க தெரிவதில்லை, பிரித்து பார்க்க தெரிவதில்லை. என் மகள் அப்படி இல்லை, என் மகன் அப்படி இல்லைன்னு சொல்லி அந்த குழந்தையோட பிரச்சனையை மேலும் பெருசு பண்ணிடுறாங்க. இப்போ குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, படிக்குது, எழுதுதுன்னா அப்போ அந்த படிப்பு இது வரல இன்னொரு டியூஷனில் கொண்டு போய் விட்டால் எப்படி வரும்? 8 மணி நேரம் ஸ்கூலில் படிக்கிற, 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஸ்கூலில் கோச்சிங் கொடுக்குறாங்க, டீச்சிங் கொடுக்குறாங்க, டெஸ்ட் வைக்கிறாங்க. இதில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாத குழந்தை எப்படி டியூஷனில் போய் 2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ணி பாஸ் ஆகும்? இது சாத்தியமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்போது அவங்கவுங்களுக்கு டாக்டர் ஆக முடியாது. அப்போ அந்த குழந்தைக்கு எது பற்றாக்குறை, எது பிரச்சனைன்னு சொல்லி கண்டறிந்து மாற்றி வைக்கும் பொழுது தான் சாதனையாளர்களாக வர முடியும், குடும்பத்தோடும் சமூகத்தோடும் இணைந்து வாழ முடியும். இதற்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் வெற்றி அடைவதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் தனிமைத்துவமாக நின்று வளர்ந்து குடும்பத்தோடும் சமூகத்தோடும் இணைந்து வாழ்வதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.